நான் சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடத்த விரும்புகிறீர்களா? இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்களா? இந்த சீதனம் என்பதை தூக்கி வீசுங்கள் சகோதரர்களே. மனைவியுடைய வீடுகளில் வசிப்பவர்களாக இருந்தால் கூலிக்காக ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள். இந்த வீட்டை தூக்கி வீசி விடுங்கள். மனைவியுடைய வீட்டை மனைவிக்கு கொடுத்து விடுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பொருளாதாரத்தோடு இருக்கும் வரையில், நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் வரையில், நீங்கள் மனைவிக்கு அள்ளி கொட்டும் வரையில் அவளுடைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், அவளுடைய வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் போய்விட்டால், உங்களுக்கு உடல் பலவீனம் ஏற்பட்டு நோய் நொம்பலங்கள் வந்துவிட்டால், உங்களையே நீங்கள் பராமரித்துக் கொள்கிற நிலையை விட்டு நீங்கள் போய்விட்டால், அப்பொழுதுதான் அந்த பெண்மணி அவள் தான் வீட்டின் ராஜா என்பதை காட்ட ஆரம்பிப்பாள், அவள் தான் வீட்டின் அரசு என்பதை காட்ட ஆரம்பிப்பாள். இன்னைக்கு இந்த ஊர்ல குடும்பங்கள் நடக்கலையா? இந்த சமூகத்தில் அப்படி நடக்கலையா? எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள்? வீட்டுல இருக்கணுமா, வாயை மூடுகிட்டீர், இல்லண்டா வெளியே போ, அப்படி சொல்லக்கூடிய நிலையில் எத்தனை கணவன்மார் மனைவிக்கு கீழால வாழக்கூடிய நிலைமை இருக்குது சகோதரர்களே. சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தை நிர்வகிப்பவன், ஒரு குடும்பத்தின் மூக்கணாங் கயிறு என்று சொல்வோம் அல்லவா, அது கணவனுடைய கையில தான் இருக்கணும். ரிமோட் கண்ட்ரோல் என்று சொல்வோம் அல்லவா, அது கணவனுடைய கையிலே தான் இருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்ய வேண்டுமா? உங்களுடைய சொந்த உழைப்பில், சொந்த வீட்டில் மனைவியை வையுங்கள். முடியாதா? கூலிக்கு வீடெடுத்து வையுங்கள். அதுதான் இஸ்லாமிய குடும்பத்தையும் மௌத்து வரையில் சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கும் காரணமாக இருக்கும் என்பதை நல்ல குடும்பம் நடத்த ஆசைப்படுகிற, சந்தோஷமான குடும்பம் நடத்த ஆசைப்படுகின்ற, மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் நடத்த ஆசைப்படுகிற என்னுடைய ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளுக்கும், வாலிப உறவுகளுக்கும் நான் இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுக்காக பெண் வீட்டை நாடி செல்லாதீர்கள். காலப்போக்கில் நீங்கள் கேவலப்பட வேண்டி வரும், தலை குனிய வேண்டி வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. எனவே இஸ்லாமிய குடும்பம், சந்தோஷ குடும்பம் நடத்த ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய மனைவியை உங்களுடைய பொறுப்பில் வைத்து, மனைவி எதை சொன்னாலும் கேட்கிற நிலையில் வைக்க வேண்டுமா? உங்களுடைய வீட்டில் வையுங்கள். அதுதான் ஒரே வழி. சீதனம் என்ற வாசலை, வீடு எடுக்கிற வாசலை அடைத்து விடுங்கள். அதுதான் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு, கணவன் கணவனாக இருக்க வேண்டும், கணவன் கணவனாக இருக்க வேண்டும். மனைவி கணவனாக மாற, கணவன் மனைவியாக மாறிவிடக் கூடாது. அப்படி மாறுகிற நிலை இந்த சீதனத்தினால் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு வாலிப உறவுகளுக்கும், இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே இன்றைய குடும்ப சூழல்களுடைய சந்தோஷங்கள் உடைந்து போவதற்கும் பெண் வீட்டில் வசிப்பதும் ஒரு காரணம் அல்ல, பல காரணங்கள் என்பதை என்ன செய்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்காக மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் சீதனத்தின்